நாங்கள் நல்லா இருக்கோங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கௌரி கணேஷா பண்டிகை. விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கௌரி கணேஷா ಫೆಸ್ಟಿವಲ್. ಕನ್ನಡದಲ್ಲಿಯೂ சொல்லிக்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ಗೌರಿ ಗಣೇಶ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ நல்ல நாளில் வந்து கௌரி பண்டிகை இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஃப்ரைடேங்கிறதுனாலவே ரொம்ப ஸ்பெஷல், அதில் கௌரி பூஜைங்கிறது இன்னும் ஸ்பெஷல். ஸோ நான் வந்து காத்தாலேயே மார்னிங்கே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கும்பிட்றது, சாமியை கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்கூல் டே வேறேங்க. ஸ்கூல் 3 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் அவருக்கும் வந்து நான் கிளினிக் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ அதனால வந்து மார்னிங் வந்து சிம்பிளாக ஒரு பூஜையும் அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் எலாபரேட்டாக பூஜையும் அப்புறம் குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் மெனு தான். லைக் என்னன்னா கேப்சிகம் ரைஸ் ஒன்று, அப்புறம் கர்ட் ரைஸ், அப்புறம் ஒரு வடை, நார்மல் உளுந்து வடை, அப்புறம் பாயசம். இவ்வளோதான் இன்னைக்கு மார்னிங் நான் பண்ணது. அண்ட் ஒரு ரசமும் வச்சுட்டேன். ரசம் ரைஸ் இருந்தால் பசங்களுக்கு வந்து நைட் டின்னருக்கும் ஆகிடும்னு ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா காத்தாலேருந்து வந்து நான் எந்த பண்டிகை இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஈவினிங் 5 o'clock அளவுக்கு தாங்க. ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலி இப்போ 4:45 ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, அன்றைக்கி ரொம்ப வந்து டைம் எடுத்து ரெடியாகி ஒரு நல்ல ஒரு சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ போட்டு ரெடியாகி நிறைய வளையல் போட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக அப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். குக்கிங் வேலையோ வேறு எந்த வேலையோ நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நான் இப்போது ரெடி ஆயாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட கௌரி ஃபெஸ்டிவலுக்கான ஒரு லுக். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல் லுக் நான் காட்டுறேன். பட் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் ஷூட் திஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 5:30 மணி அளவுக்கு வந்து சாமிக்கு தீபம் ஏற்றி அஷ்டோத்திரம், உங்களுக்கு தெரிஞ்சா என்ன அஷ்டோத்திரம் வேணாலும் இருக்கலாம். கௌரி அஷ்டோத்திரம், துர்கா அஷ்டோத்திரம், ஏதாவது வந்து ஒன்று அம்பாளுக்கு சொல்லி, அப்புறம் நிறைய வந்து வாசன திரவியங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் அகர்பத்தி, கற்பூரம் ஏற்றலாம், அகர்பத்தி ஏற்றலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சாம்பிராணி போடுவேன். ஃப்ரைடே ப்ளஸ் கௌரி ஹப்பா, கௌரி ஃபெஸ்டிவல். ஸோ நான் வந்து சாம்பிராணி போட்டுட்டு வீடெல்லாம் வந்து கமகமன்னு மணக்கணுங்க. அதுதான் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்பாளுக்கு வந்து பாயசமும் அப்புறம் ஸ்வீட் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். கூடவே வந்து வாசன திரவியங்களும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஈவினிங் வந்து ஒரு நல்ல பூஜை பண்ணிவிட்டு யாராவது வந்து வீட்டுக்கு குங்குமத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அங்கேயும் நான் விசிட் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கும் குங்குமம், மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஒரு கலகலன்னு இருக்குங்க, ஒரு நல்ல வைப்ஸாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோ பாசிட்டிவ் எனர்ஜியோ ஸ்ப்ரெட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் தாங்க. தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எனக்கு வந்து ரொம்ப கலகலன்னு இருக்க பிடிக்கும், நல்லா ரெடியாக பிடிக்கும், அண்ட் சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும், ஸோ சமைக்க பிடிக்கும். ஸோ இதெல்லாமே என்னோட ஒரு ஃபோட்டோங்கிறதுனால எனக்கு இந்த நாளே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்தோட கௌரி கணேஷா ஹப்பாவை, கௌரி கணேஷா ஃபெஸ்டிவலை நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி இந்தியாவில் இருந்தால் அது கொண்டாட்டமாகவே இருக்கும். நிறைய உங்கள் கணேஷா கௌரி வச்சுருப்பாங்க, நீங்கள் அங்கே விசிட் பண்ணீங்க. எங்கள் வீட்டில் வந்து கௌரி கணேஷானா அந்த கணேஷா குட்டி கணேஷா இருக்கு இல்லையா, அது வைக்கிற பழக்கம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற சாமியை வந்து நான் ரொம்ப ஸ்ரத்தையோடு, ஆனால் பண்ணுற பிரசாதமோ இல்லை நைவேத்தியமும் கரெக்டாக பண்ணி அதே மாதிரி நான் கும்பிடுவேன். ஸோ இதுதான். ஸோ நான் வந்து கௌரி கணேஷா 2 டேயோடது சேர்த்து ஒரு vlog-ஆ போட போகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே, ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி கௌரி ஹப்பா. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நான் கட்டிருக்கிறது வந்து வெங்கடகிரி பட்டு. நான் அது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்போன்னா நான் வரமகாலட்சுமி எபிசோட்ல 3 sarees காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நான் வெங்கடகிரி பட்டு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு அதை வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனுங்க. இதுக்கு வந்து நான் இதோட வந்த ப்ளவுஸ் போடல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இதே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த சாரீ வந்து அவ்வளோ அழகாக உட்காருங்க. நீங்கள் வந்து கேரி பண்ணுறதும் ஈஸி அண்ட் பியோர் பட்டு. ஸோ பியோர் பட்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல வைப்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான், பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஆஸ் யூ நோ, பட்டு வந்து அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஒரு
நல்ல வைப்ஸ் கொடுத்தாலே அந்த வைப்ஸ் உங்களுக்குள்ள என்ட்ரான மாதிரி தான். ஸோ அதுதான் இனிதான் வந்து இன்னைக்கு என்னோட லுக். ஸோ பாருங்க. ஸோ இந்த பிளவுஸ் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் டிசைனர் பிளவுஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த லேடிஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் நாள் குண்டா இருப்போம், கொஞ்சம் நாள் திடீர்னு அழைச்சிருவோம். ஸோ சொல்லவே முடியாது. ஸோ அந்த ரிஸ்க் வந்து நான் எடுக்கலை. பட் பிளவுஸ் இருக்கிறதுக்கு அது நான் போடலை, இதுதான் போட்டிருக்கேன். பட் இதுக்கு நான் தைச்சிருக்கேன் பிளவுஸ் இந்த சாரிக்கு. பட் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் வேர் திஸ். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு நல்ல காலம்காரி, பெண் காலம்காரி சொல்லுவோம் அந்த பிளவுஸ். அதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுதாங்க என்னோட குட் விஷஸ் ஃபார் கணேஷா அண்ட் கௌரி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான இந்த பிளாகர்ஸ் இப்போ ரொம்ப பாசிட்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே பூஜையும் பார்த்துடலாம். அண்ட் நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதான் வந்து நான் ஈவினிங் பூஜை முடிச்சேங்க. ஸோ ஈவினிங் வந்து நான் சொன்ன மாதிரி காத்தாலேயே வந்து கௌரிக்கு என்ன பண்ணுவோம்னா, நான் செப்பரேட்டாக நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் கௌரி கணேஷா வச்சு பழக்கம் இல்லை. ஸோ நான் கும்பிடுற சாமிக்கே வந்து நான் 2 செட் வெத்தலை பாக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ மஞ்சள் குங்குமம் அதெல்லாமே வச்சுட்டு கௌரியை வந்து அழைச்சி அவங்களுக்கு சமர்ப்பிச்சிருவேன். லைக் மார்னிங் சொன்னேன் இல்லையா, நான் பாயசம் பண்ணேன்னா இப்போ வந்து கல்கண்டு இதை வச்சு நான் அவங்கள அழைச்சி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. ஸோ சொன்ன மாதிரி நிறைய சாம்பிராணி எல்லாமே, ஈவினிங் தூபம் எல்லாமே போடணுங்க, சாமிக்கு பிடிக்கும். அண்ட் சாமி பாட்டு. ஸோ உங்களுக்கு என்ன நான் மோஸ்ட்லி யூடியூப்ல என்ன சாமி பாட்டு இருக்கோம் அதையும் ப்ளே பண்ணிட்டு ஹோல் ஈவினிங் அப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கோம். அண்ட் வரவங்களுக்கு வந்து நான் 6 to 7:30 அவங்கள வர சொல்லியிருக்கேன். ஏன்னா 7:30க்கு மேலே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு மஞ்சள் குங்குமத்துக்கு போகணும். இன்னைக்கு வந்து நீங்கள் கோயில் கூட போயிட்டு வரலாம். பட் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் கோயில் போகிற ப்ரோக்ராம் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு 2 நாளில் ஏதோ ஒரு நாள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னன்னாங்க, நான் வந்து எந்த பண்டிகை இருந்தாலும் ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக பண்ணணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நினைப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த மஞ்சள்லேயும் வந்து கௌரி பிடிச்சி பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகிடும்னாங்க, ஒரு 2 நாள் 3 நாள்லேயே அது கிராக் விட ஆரம்பிச்சிடும். என்னோட குருஜி வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி மஞ்சள் வந்து நீங்கள் வைக்கும்போது கிராக் விடக்கூடாது. ஸோ அதனால தான் மஞ்சளை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன இந்த வருஷத்துலேருந்து நான் அந்த மஞ்சளில் வந்து கௌரியை பிடிக்க மாட்டேன். ஸோ நேர்லேயே என்ன சாமி இருக்கோ இந்த சாமியிலேயே வந்து அவங்கள வர வச்சு அவங்களுக்கு நான் பூஜை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து கம்பல்சரி ஒரு ஸ்வீட் நான் சொன்ன மாதிரி பாயசம் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஈவினிங் கல்கண்டு. நான் எதுவும் குக்கிங் வேலையும் எதுவுமே வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நான் காத்தாலேயே பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து 7:30 மணிக்கு மேலே தான் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிட்டு வர போகிறேன். ஸோ இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு குட்டி கௌரி செலிப்ரேஷன், கௌரி பண்டிகை செலிப்ரேஷன். அண்ட் நீங்கள் எப்படி இதை பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு வந்து நான் 2 vlog சேர்த்து கௌரி கணேஷா சேர்த்து போடலான்னு நினச்சேன். பட் என்னாச்சுன்னா, நாளைக்கு வந்து ஒரு எலாபரேட் டேயாக இருக்க போகுது. உங்களுக்கு நான் நாளைக்கு அந்த vlog பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அதாங்க சரி இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து இது ஷூட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் நான் வந்து வெளியில் போயிட்டு வருவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்றைக்கே வந்து கௌரி பண்டிகையோட vlog கிடைக்கணும்னு. ஸோ இதுதான் ஒரு குட்டி கௌரி பண்டிகை செலிப்ரேஷன். அண்ட்
அந்த கௌரி அம்மா வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். அப்புறம் எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாமே இந்த உலகமே வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்து கணேஷா விலாகில் கணேஷா பண்டிகை விலாகில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.